பொதுவா நம்முடைய கனவுகளுக்கு சிறகுகள ரொம்ப ஆசையா நம்ம முளைக்க வச்சாலும், எல்லா நேரங்கள்லயும் நம்மள சுத்தி இருக்கவங்க அந்த இறகுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இறக உடைக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எப்ப நம்ம வாழ்க்கையில விடாமுயற்சி தேவைப்படுது தெரியுமா? எல்லாரும் உன்னால செய்ய முடியும், செய்ய முடியும்னு உற்சாகப்படுத்துற நேரங்கள விட, உன்னால முடியாது, முடியாதுன்னு சொல்லும்போது தான், விடாமுயற்சி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அதிக தேவையா இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் உன்னால முடியாதுன்னு சொன்னப்ப, தன்னுடைய விடாமுயற்சி மட்டுமே நம்பிக்கையா வச்சு ஜெயிச்ச ஒருத்தர பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசப் போறேன். டிஸ்னி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய அனிமேஷன் கம்பெனி. டிஸ்னினாலே இன்னைக்கு ரொம்ப புகழ் அடைஞ்சிருச்சு. டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேளிக்கைக்கான ஒரு பெரிய நிலமாக, ஒரு இடமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. ஆனா, அத உருவாக்கியவர் வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறவரு. அவரு எடுத்த எடுப்பிலே இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சுதான்னா கிடையாது. அவர் ஒரு பத்திரிக்கையில அ இந்த காமிக்ஸ் கேரக்டர்லாம் வரையக்கூடிய ஒரு நபராக தான் போய் சேர்ந்தார். அவர் நெறைய காமிக் கேரக்டர்லாம் கற்பனையா வரைவார். ஆனா, அந்த பத்திரிகை நிறுவனம் அவர வேலைய விட்டு வெளிய தொரத்திருச்சு. ஏன்னு கேட்டா, "உங்களுக்கு கற்பனை இல்ல. உங்க கற்பனை சக்தி இன்னும் அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்ல. அதனால நீங்க இந்த வேலைக்கெல்லாம் சரி பண்ணிட்டு வரமாட்டீங்க. போயிடுங்கன்னு" வெளிய அனுப்பிட்டாங்க. யார? டிஸ்னிங்கிற ஒரு பெரிய கற்பனையினுடைய உலகத்தையே படைச்சவருக்கு கற்பனை சக்தி இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்புனாங்க. அவர் பார்த்தாரு, இன்னொருத்தர்ட்ட போய் நின்னா என்னுடைய வெற்றிய சாதகமாக்கிக்க முடியாதுன்னு, தன் வெற்றிய தானே உருவாக்கணும்னு ஒரு பெரிய அனிமேஷன் கம்பெனி ஒண்ண தானே துவங்கணும்னு ஆசைப்பட்டார். லாஃப் ஓ கிராம் அப்படின்னு சொல்லி ஒன்றை துவங்கினார். ஆனா அந்த கம்பெனி திவாலாகி போச்சு. கையில சுத்தமா காசு இல்ல. மொத்த பணமும் அதுல போயிடுச்சு. தன்னுடைய கற்பனைகளுக்கு உயிர் குடுக்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்ல. அவர் கடைசியில தன்னோட வீடு கூட இல்லாம, ஒரு தங்குற இடத்துல ஒரு ஹாஸ்டல்ன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோமே, அந்த மாரி ஒரு விடுதியில போய் தங்குறாரு. அது ரொம்ப சின்ன ஹாஸ்டல். ஒரு ஒரு ஏழ்மையானவர்கள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். அப்போ அவர் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த ஹாஸ்டல்ல ஒரு எலி பொந்துலருந்து ஒரு எலி திபு திபுன்னு அழகா ஓடி வருது. திரும்ப அது உள்ள ஓடுது. அவர் அத பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மலாம் எலிய பார்த்தோம்னா, எலியா மட்டும் தான் பார்ப்போம். ஆனா, அவருக்கு அது எலியா தோணல. அவருக்கு அத பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் மனசுல தோணி, இத ஏன் நம்ம ஒரு கதாபாத்திரமா உருவாக்கக் கூடாது? இத ஏன் நம்ம ஒரு காமிக் கேரக்டரா உருவாக்கக் கூடாதுன்னு, அவர் அந்த எலியை பார்த்து கொண்டு வந்தது தான் மிக்கி மவுஸ் அப்படிங்கிற அனிமேஷன் கிரியேஷன். இன்னைக்கு மிக்கி மவுஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்க எல்லாருக்கும் மிக்கி மவுஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, அந்த மிக்கி மவுஸ் எங்கிருந்து வந்ததுன்னா, தன்னுடைய கனவுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போனபோது, ஒரு விடுதியில் இருக்கிற அவர் கண்ணிலே பட்ட ஒரு எலியினுடைய சின்ன விளையாட்டிலிருந்து தான் அவர் அந்த மிக்கி மவுஸ் அப்படிங்கிற ஒண்ணையே கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் அந்த அனிமேஷன் ஒரு பெரிய வெற்றிய அவருக்கு கொடுத்தது. இன்னைக்கு கலர்ல அனிமேஷன் வர்றது. இந்த வண்ணங்கள்ல நம்ம அந்த அனிமேஷன பார்க்கிறது. ஒலியோட இந்த பின்னாடி பிஜிஎம் அப்படிங்கிற அந்த இசையோட இந்த அனிமேஷன் பார்க்கிறதெல்லாம் இன்னைக்கு இவ்ளோ வளர்ந்திருக்குன்னா, இதெல்லாம் முதன் முதலாக செய்து இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறது நம்ம நெறைய பேருக்கு தெரியாது. இத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். திரையில பார்க்குற இந்த டிஸ்னிங்கிற இந்த இந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள நான் நேர்ல கொண்டு வரணும் அப்படின்னு நெனைச்சார். அதுக்காக டிஸ்னி வேர்ல்டுன்னு நான் ஒரு இடத்த உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப புதுசா இருந்தது. அது எப்படி ஒரு அனிமேஷனா பார்க்குற ஒரு உலகத்த போய் நேர்ல உருவாக்க முடியுமா? இவரு என்ன ஏதாவது லூசுத்தனமா சொல்றாரு. இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு எல்லாரும் சொன்னப்ப, அவர் நான் செய்வேன்னு உறுதியா நின்னார். நீங்க நம்ப மாட்டீங்க. 302 வங்கிகள் கிட்ட போய் தன்னுடைய ப்ரொபோசல குடுத்தாரு. 302 வங்கியும் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த மாதிரி ஒரு டிஸ்னி லேண்ட் அப்படின்னு ஒண்ணு உருவாக்க முடியாதுன்னு சொன்னப்போ, 303வதாக ஒரு வங்கி அவருக்கு கடன் கொடுக்க ஒப்புக்கொண்டது. இப்ப இன்னைக்கு உலகத்திலேயே மக்கள் கேளிக்கையோடு கொண்டாடக்கூடிய பெரிய இடங்களில் முதலாவது இடமாக டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குன்னா, அந்த பெரிய விஷயத்தை சாதித்தது வால்ட் டிஸ்னியினுடைய சின்ன கனவு. அவருடைய இந்த சின்ன கனவு இவ்வளவு பெரிய வெற்றியானதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 302 வங்கிகள் கடன் தர முடியாதுன்னு சொன்னபோதும், நம்மல்லாம் 3 மேல முயற்சி செய்ய மாட்டோம். 10 முறைக்கு மேல முயற்சி செய்ய மாட்டோம். ஆனா 302க்கு பிறகும் அவர் ஒண்ணு முயற்சி பண்ணார்ல, அதுக்கு பேரு தான் விடாமுயற்சின்னு அர்த்தம். நமக்கு எந்த புள்ளியில வெற்றி கிடைக்கும்னு தெரியாது. வெற்றி கிடைக்கிற அந்த இடம் தான் நாம் போய் சேர வேண்டிய புள்ளி என்று ஓடுகிற போது தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அப்படி வால்ட் டிஸ்னியினுடைய பெரும் புகழுக்கு மகுடமா இருந்தது என்ன தெரியுமா? இதுவரை யாருமே வாங்காத அளவுக்கு 22 ஆஸ்கர் அவார்டுகளை வாங்கிய பெருமையை வால்ட் டிஸ்னி பெற்றார் அப்படின்னு சொன்னா, விடாமுயற்சிக்கு இத விட ஒரு பெரிய உதாரணமா நம்ம எத சொல்ல முடியும்? நன்றி. வணக்கம்.